தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் தன்னுடைய இலக்காக வைத்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடிய மேச ராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சியானது வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்க போகிறதா? 7.5 சனி ஆரம்பம். இப்ப 7.5 சனி நம்மளை ஆக்கி படைச்சிருமோ, 7.5 சனி பகவான் நம்மளை வதச்சிருவாரோ, ஒரு தாக்கத்தை கொடுத்துருவாரோ அப்படிங்கிற பயத்துக்குள்ள செயல்பட வேண்டிய சூழ்நிலைகள்ல சனி பகவான் உங்க ராசிக்கு 12ல அமர்ந்து முதல் விஷயம் அவருடைய பார்வை உங்கள் ராசியை விட்டு விலகு. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய இந்த 7.5 சனி சொல்றீங்க இல்லைங்களா, மேச ராசிக்கு அது கிட்டத்தட்ட 30 வயது கடந்து 32 வயதுக்கு மேல ஆனவங்களுக்கு அது மாற்றத்தை கொடுக்கும் சனி பகவானதான் செயல்படுவாங்க போல கஷ்டத்தை கொடுக்கும் சனி பகவானாக இருக்க போவது கிடையாது என்பது கிரக ரீதியாக மேச ராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக சிக்கனங்கிறது ரொம்ப முக்கியம். பணம் வரதுக்கு நல்லா வரும். அந்த பணம் வரதுகளை நீங்க எங்க கொடுப்பீங்க, யார் கொடுப்பீங்க மிகப்பெரிய முக்கியமான விஷயம். தேவையில்லாம யாருக்காக கொடுத்து உதவி மாட்டிக்க கூடாது, பணம் பிளாக் ஆகிடும். என்ன விஷயத்துல கவனமா இருக்கணும் பரமேஸ்வரக்காரங்க அப்படின்னா, உறுதியாக வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்னும் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்தணும். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த நம்மளுடைய மேச ராசிக்காரர்களுக்கு அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இந்த சனி பயிற்சி காலங்களில் நீங்கள் வழிபாடு அல்லது பரிகார முறைகள் மேற்கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா உங்கள் வீட்டில் அருகே சிவன் கோவிலில் சென்று நவகிரகங்களில் உள்ள சனி பகவானுக்கு முழுமையாக வழிபாடு செய்யுங்க. அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இறுதியில் நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சிக்கான காணொளி தான் நீங்க பார்க்க போறீங்க. கிட்டத்தட்ட நம்ம நியூ இயர் பலங்களே சொன்னோம், 3 கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறது. சனி பகவான் ஃபர்ஸ்ட் பெயர்ச்சி ஆகிறாரு, அதுக்கடுத்து குரு பகவான், அடுத்து ராகுகேது பகவான் அப்படின்னு இந்த வருஷத்துல 3 கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னு பார்த்தோம். ஆனா இந்த 3 கிரகங்கள்ல எல்லாருமே ஒவ்வொரு முறையும் இந்த 3 கிரக பயிற்சியில ஒரே ஒரு கிரக பயிற்சியை பார்த்து மட்டும் ரொம்ப பயப்படுறாங்க, பதட்டம் அடைகிறீங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சி வந்துட்டா மட்டுமே 7.5 சனி, அஷ்டம சனி, விரய சனி, பாத சனி அப்படின்னு ஏகப்பட்ட சனின்னு சொல்றாங்க. ஸோ என்னுடைய வாழ்க்கையில இந்த சனி பகவான் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்துருவாரா அல்லது பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் மனசிலும் இருக்கு. ஸோ அதற்கான மிகப்பெரிய முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லினேன். யாருமே இந்த சனி பெயர்ச்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை. சனி பகவான் என்கின்ற ஒரு கிரகமானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தன்னுடன் இருப்பவர்களின் செயல்பாடுகள், தன்னுடன் பிறந்தவர்களின் செயல்பாடுகள், அதே போல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தெரியாத விஷயங்களை தெரிய வைக்கிறதான். அதாவது அவங்களுடைய குணாதிசயம் மற்றும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தெரியாம செய்கிற தவறுகளுக்கு சரியான பாதையை அமைச்சு கொடுக்கறது தான் சனி பகவானுடைய செயல்பாடு. ஸோ சனி பெயர்ச்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை. இந்த சனி பெயர்ச்சியை பார்த்து பயப்பட வேண்டிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள், மற்ற நபர்களின் குடும்பத்தில் தலையிட்டு அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை தவறான முறைக்கு கொண்டு போறவர்கள், அதே போல பார்த்தீங்கன்னா மற்றவங்க சொத்துக்கு ஆசைப்படுறவங்க, தவறான கொள்கை, தவறான பழக்க வழக்கங்கள் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஆசிரியர் முதற்கு மற்ற டிபார்ட்மெண்ட்ல நம்ம தவறா ஒரு வாழ்க்கையை செஞ்சு வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் கட்டாயமா பயப்படணும், கவலைப்படணும். உண்மையான உழைப்பு, தன்னுடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்கு கஷ்டம் கொடுக்காம தான் முன்னேற வேண்டும் நினைக்கிற அனைவருமே கட்டாயமாக இந்த சனி பயிற்சி மூலமாக சில விஷயங்கள்ல நன்மைகளையும் பல விஷயங்கள்ல தன்னுடைய செயல்பாடுகள் உள்ள தவறுகளையும் உணரக்கூடிய அமைப்பு தான் ஏற்படும் தவிர பாதிப்புகள் ஏதும் ஏற்பட போவது கிடையாது. அப்படி இன்கேஸ் உங்கள் ஜாதக ரீதியாக அல்லது உங்களுடைய இப்போ ராசியின் அடிப்படையில் சில விஷயங்கள் பதட்டமாக இருக்குன்னா, நான் சொல்கிற வழிபாடு முறைகள், சில பரிகார முறைகள், சில தான முறைகளை செய்யும்பொழுது உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள உங்கள் ராசிக்கான பலன்களை பார்ப்போம். தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் தன்னுடைய இலக்காக வைத்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடிய மேச ராசி அன்பர்களுக்கு
சனி பெயர்ச்சியானது வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்க போகிறதா? எந்த வகையான மாற்றத்தை கொடுக்க போகிறது? எந்தெந்த விஷயங்கள்ல கவனம் என்ற செயல்பாடை சனி பகவான் உங்களுக்கு அள்ளி வழங்குகிறார் என்பதை பற்றி பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இப்ப ரொம்ப ரொம்ப ஒரு பதட்டத்தோட இருக்கிற ராசியில வந்து பாத்தீங்கன்னா மேச ராசிக்காரங்க ரொம்ப பதட்டத்தோட இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே வந்து என்ன நினைக்காங்கன்னா, சனி பகவான் நம்மளுடைய ராசிக்கு 12க்கு வர போறாரு. இப்ப 11ல கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமா இருந்துட்டாரு. இப்ப 12ஆம் இடத்துக்கு வர போறாரு. 7.5 சனி ஆரம்பம். இப்ப 7.5 சனி நம்மளை வந்து ஆட்டி படைச்சிருமோ, 7.5 சனி பகவான் நம்மளை வதச்சிருவாரோ, ஒரு தாக்கத்தை கொடுத்துருவாரோ அப்படிங்கிற பயத்துக்குள்ள செயல்பட வேண்டிய சூழ்நிலைகள்ல சில வீடியோக்கள் போடுறாங்க. ஸோ அதனால நீங்க கொஞ்சம் பதட்டம் அடைகிற மாதிரி நம்மகிட்ட கால் பண்ணி கேட்டவங்களும் கேட்காங்க. ஸோ பதட்டமான சூழ்நிலை நேரடியாக ஜாதகம் பார்க்குறவங்களும் கேட்குறாங்க. ஸோ நான் சொல்ல போற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இருக்கிற இடத்த வச்சு அவரை மதிப்படைய தேவையில்லை. அவரை வச்சு எந்த இடத்துல உட்காந்துருக்கோ அந்த இடத்த வச்சு நீங்க செயல்படுத்த தேவையில்லை. அவருடைய பார்வையின் அடிப்படையில் தான் நீங்க எப்பயுமே ஒரு ஜாதகத்தை செக் பண்ணணும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11 அமர்ந்தாரு. மேச ராசிக்கு 11ஆம் இடங்கிறது சனிக்கு வந்து அவருடைய ஃபேவரான விஷயம் கிடையாது. அவர் அந்த இடத்திலே அமர்ந்து உங்க ராசியை 3ஆம் பார்வை மூலமாக கிட்டத்தட்ட 2.5 வருஷமா பார்த்தனாலதான் உங்களுக்கு இந்த 2.5 வருஷ காலம் போதாத காலம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு நஷ்டப்பட்டு கூட இருக்கவனை விட்டு விலகி அவன் பண்ண துரோகத்தை ஏத்துக்க முடியாம நானே என்னை காயப்படுத்திக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கவலைகள் அவ்வளவு தூரம் இருந்திருக்கும். நான் ஒரு மனசுல ஒரு விஷயத்த நினைச்சேன், ஆனா அதை செய்யங்கூடயும் நான் பட்டப்பாடு பெரும்பாடா போச்சுங்க. என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய போராட்டத்தை நான் அந்த 2.5 வருஷத்துல சந்திப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி செயல்பாடுகள் நடந்திருக்கும். ஸோ இப்படி கொஞ்சம் எதிர்மறையான விஷயங்கள் நிறைய இருக்கு. அது சொன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லி இருக்கணும். ஸோ எதிர்மறையான செயல்பாடுகள், நம்ம ஒன்று நினைக்கிறது மற்றொன்று நடக்கிறது, மனசுக்குள்ள என்ன விஷயம் செஞ்சாலும் ஒரு உறுத்தலோடு இருக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் கடந்த காலங்களில் சனி பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக உங்களுக்கு கொடுத்திருப்பார். ஸோ இந்த நிலையில ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். என்ன மாற்றங்கள் அப்படின்னா, சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ல அமர்ந்து ஃபர்ஸ்ட் விஷயம் அவருடைய பார்வை உங்கள் ராசியை விட்டு விலகுது. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய சாக்பாட். கட்டாயமாக போராடி கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த போராட்டத்திலிருந்து ஒரு ரிலீஸ் கிடைச்சுன்னா எப்படி இருக்கும்? நீங்க முயற்சிக்கான விஷயத்த செயல்பட ஆரம்பிச்சிருவீங்கல்ல. ஸோ அந்த ஒரு மாற்றத்தை தான் உங்களுக்கு சனி பகவான் மேசராசி என்பவர்களுக்கு கொடுக்க போகிறார். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லினேன். இந்த 7.5 சனி சொல்றீங்க இல்லைங்களா மேசராசிக்கு, அது கிட்டத்தட்ட 30 வயது கடந்து 32 வயதுக்கு மேல ஆனவங்களுக்கு அது மாற்றத்தை கொடுக்கும் சனி பகவானாக செயல்படுவார் போல கஷ்டத்தை கொடுக்கும் சனி பகவானாக இருக்க போவது கிடையாது என்பது கிரக ரீதியாக சொல்லக்கூடிய ஒரு உண்மை. ஸோ பதட்டம் அடையாம இந்த சனி பயிற்சியை வந்து நீங்க வெல்கம் பண்ணி வரவேற்கோங்க. ஸோ என்னென்ன மாற்றம் வரப்போகுதுங்கிறதையும் சொல்றேன். ஸோ என்னென்ன விஷயங்களை நீ கவனமா இருக்கணுங்கிறதையும் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ 12ஆம் இடங்கிறது உங்களுக்கு அயன சயன போகஸ்தானம். அப்போ 12ஆம் இடத்துல அமர்ந்த சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை ஃபர்ஸ்ட் கொடுப்பார். கட்டாயமா ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். இப்போ திருமணத்துக்குரிய முயற்சிகள் எடுக்கிறவங்களுக்கு திருமண தடைகளாக இருக்கு, எனக்கு கல்யாணம் முடியக்கூடிய முயற்சிகளில் தடையாகவே இருக்குன்னு நினைக்கிற மேசராசி என்பவர்களுக்கு உறுதியாக திருமண தடை விலகி திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமை விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் உண்டு. உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள இல்லை சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உறுதியாக விலகி உங்களுக்குரிய ஒரு நல்ல அன்பான செயல்பாடுகள் உறுதியாக செயல்படும். இதுல வந்து நம்ம நட்சத்திர ரீதியாக பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேச ராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நீங்க குழந்தை பாக்கியத்துக்காக கிட்டத்தட்ட 2 வருஷமா காத்திருக்கீங்கன்னா கட்டாயமா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே போல தன்னம்பிக்கை தைரியம் கூடுவதற்கான செயல்பாடு உண்டு. ஸோ எந்த விஷயத்துல நம்மளுடைய அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, சிக்கனங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பண வரவுகள் நல்லா வரும். ஸோ அந்த பண வரவுகளை நீங்க எங்க கொடுக்குறீங்க, யார் கொடுக்குறீங்கன்னா மிகப்பெரிய முக்கியமான விஷயம். ஸோ தேவையில்லாம யாருக்காக கொடுத்து உதவுறீங்க சொல்லி மாட்டிக்க கூடாது, பணம் பிளாக் ஆயிரும். ஸோ அதே போல யாருக்குமே வாக்குறுதி கொடுக்கக்கூடாது.
நீங்கள் உங்கள் வேலை உண்டு பாடு உண்டு. இப்போ உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருக்கு. அந்த விடுதலை என்ன பண்ணணும், நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காகவும் உங்களுக்காகவும் பயன்படுத்தினா அஸ்வினி நட்சத்திரக்காரருக்கு ரொம்ப சிறப்பான செயல்பாடுகள் உறுதியாக ஏற்பட போகுது. அதே போல் பரணி நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமா அடிவயிறு பிரச்சனை, வயிறு பிரச்சனைகள், அல்சர் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் இருந்திருக்கும். ஸோ அந்த பிரச்சனை வந்து விடுபட்டு நல்ல விதமான ஒரு ஆரோக்கியமான செயல்பாடுல செயல்படுவீங்க. உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள்ல மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குள்ள எல்லா விஷயமும் சரியான முறையில் மருத்துவரை பார்த்து உங்களுக்கு சரியாவதற்கான வாய்ப்பு கிரகங்கள் கொடுக்குறது. அதேபோல் உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நற்செய்திகள், சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ பரணி நட்சத்திரக்காரர்கள் உறுதியாக சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வது, அதாவது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை செயல்படுத்துறதுலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் நம்ம பரணி நட்சத்திரக்காரங்க அப்படின்னா, உறுதியாக வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை இன்னும் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்தணும். அதே போல் உங்களுடைய கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அதை நீங்கள் அமர்ந்து உட்கார்ந்து பேசிட்டீங்கன்னா கட்டாயமாக அந்த கருத்து வேறுபாடுகளில் உள்ள சின்ன சின்ன சிக்கல்கள் விலகி உங்கள் இருவருக்கும் ஒற்றுமையை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் உறுதியாக உண்டுங்க. அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்காந்து கொண்டும் பரணி நட்சத்திரக்காரர்களுமே பணம் கொடுக்கல் வாங்க விஷயத்தில் பர்ஃபெக்டாக கவனம் செலுத்தினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதுக்கு அடுத்தபடியாக அஸ்வினி பார்த்துட்டோம், பரணி பார்த்துட்டோம். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த நம்மளுடைய மேச ராசிக்காரர்களுக்கு அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அரசாங்க வேலையில் நான் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக ட்ரை பண்ணிட்டேன், ஒரே தடையாக இருக்குன்னு கருத்தப்பட்டீங்கன்னா கட்டாயம் அந்த வட்டம் அரசாங்க வேலை உறுதியாக கிடைக்கும். உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். சுயமரியாதை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. சுயமரியாதை நீங்கள் எங்கே போனாலுமே இனிமேல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் நீங்கள் முழுமையாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த சனி பயிற்சி இருக்க போகுது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ அதே போல் இந்த விஷயங்கள், அதாவது கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, கார்த்திகை நட்சத்திரக்காக சில மனக்குழப்பங்கள் சின்ன சின்னதாக வந்துட்டு போகும். ஸோ ஒரு விஷயம், எந்த விஷயம் செயல்படுவதாக இருந்தாலும், புதுசாக வேலை, தொழில் எதுன்னு நீங்கள் செய்யப்படுவதாக இருந்தாலும் உறுதியாக என்ன பண்ணுதுன்னா, கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சு உங்களுக்கு பிடித்த, உங்களை முழுமையாக புரிந்து கொண்ட நபர்கள்ட்ட தெளிவாக பேசி சரியான முறையாக கேட்டு செஞ்சீங்கன்னா வெற்றிகரமான சூழ்நிலையை உறுதியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொதுவாகவே மேசராசியில் உள்ள மாணவர்கள் படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்தணும். படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்தினா உங்களுக்கு நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றி பெறுவதற்கான ஒரு ஆற்றலும் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளையும் சனி பகவான் மேசராசினியர்களுக்கு அள்ளி வழங்க போகிறார். இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொது பலன்கள். சனி பயிற்சியில் 2025, 26, 27 வரையும் உங்களுக்கு நடைபெறுகின்ற பொது பலன்கள் தான். ஸோ உங்களுடைய சுய ஜாதக ரீதியான விவரங்களை நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, சனி பகவானால் இன்னும் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சனி பெயர்ச்சி காலங்களில் நீங்கள் வழிபாடு அல்லது பரிகார முறைகள் மேற்கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா, உங்கள் வீட்டில் அருகில் இருக்கும் சிவன் கோவிலில் சென்று நவகிரகங்களில் உள்ள சனி பகவானுக்கு முழுமையாக வழிபாடு செய்யுங்க. தொடர்ந்து 9 வாரங்கள் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நல்ல விதமான மாற்றங்களையும் நல்ல விதமான முன்னேற்றங்களையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கடுத்து ஒரு ஊக்கப்படுத்துறதுக்கு என்ன விஷயம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோட்டோரமாக இருக்க வயதான முதியவர்கள், ஆதரவற்றவர்கள் அப்படிங்கிற செயல்பாடில் இருக்கவங்களுக்கு புதிய ஆடைகள் அல்லது உங்கள்கிட்ட இருக்க நல்ல ஆடைகள் இதெல்லாம் வந்து தானமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கவலைகளோ கஷ்டங்களோ இல்லாமல் இந்த சனி பயிற்சியானது கிட்டத்தட்ட ஒரு 60லேருந்து 70% ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சனி பயிற்சியாக இருக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன். மேலும் முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கொள்ள கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். கால் பண்ணி எடுக்கணும், தப்பாக எடுக்காதீங்க. ஸோ ஒன்று வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கும் அல்லது நம்ம ஜாதகம் பார்த்துக்கிருப்பேன். இந்த 2 விஷயம்னால கால் பண்ணால் எடுக்க மாட்டேன். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் டீடைல்ஸ் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி டீடைல்ஸ் போட்டு விட்டீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுடைய ஜாதக ரீதியான முழு விவரங்கள் தெரிவிக்க நான் கடமைப்பட்டுக்கிறேன் என்று கூறிக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.